வணக்கம் குருஜி. ஜெய்குரு ஐயா. வணக்கம் ஐயா. எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க ஐயா. இப்போ பூணூல் போடுறாங்க இல்லையா? ஆமாம். அது இப்போ ஒரு சில கேஸ்ட்லேயும் போடுறாங்க, 2-3 கேஸ்ட்டில் சேர்ந்தாப்புலேயும் போடுறாங்க. கண்டிப்பாக. அதுக்கு என்ன வித்தியாசம்? ஒவ்வொரு கேஸ்ட்டில் போடுறதுக்கு என்ன வித்தியாசம்? நல்லது. மிக அற்புதமான கேள்வி. யாரும் கேட்காத ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. இப்போ நம்ம மதுரையிலிருந்து பெருமாள் மலைங்கிற ஒரு சமணர் கோயிலில் உட்காந்து இதை பற்றி அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. சிறப்பு. இதனுடைய தத்துவம் ஒவ்வொருத்தர்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க ஐயா. இது உண்மையான தத்துவம் என்ன அப்படின்னம்னா, ஒரு காலகட்டத்தில் மன்னர்கள் ஆட்சி காலத்தில் கோயில்கள் குருக்கள் இருப்பாங்க. கோயில் குருக்கள் இப்போ மன்னர்கள் காலத்தில் வந்தது. அதுக்கு முன்னாடி பண்டாரர்கள், பூக்கட்டுறவங்க அவங்க பூணூல் போட்டிருப்பாங்க. எதுக்காண்டி பூணூல் போட்டாங்க அப்படின்னம்னா, அவங்க சாவி கொத்தை மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துடுவாங்க. திருப்பி போகணுங்கிறதுக்காண்டி அந்த இதை போகணுங்கிற அந்த டியூரேஷன், அந்த டயத்தை குறைக்கணுங்கிறதுக்காண்டி அந்த சாவி கொத்தை ஒரு கயிறை கட்டி இந்த இடத்துல, அதாவது இடது பக்கம் அந்த கயிறு இருக்கும், வலது பக்கம் தொங்க விட்டுருப்பாங்க. இந்த கைக்கு இடையில இந்த இடத்துல சாவி கொத்தை தொங்க விட்டுருவாங்க. வந்தோடனே குளிச்சுட்டு வந்தோடனே கோயிலை திறந்து பூஜை புனஸ்காரம் பண்ணுறதுக்காண்டியும். இரண்டாவதாக ஆசாரிமார்கள் அவங்க போட்டிருந்தாங்க. எதுக்காண்டினா அவங்க இந்த பென்சிலு, பேனா அந்த காலத்தில் ஒரு சில எழுதுகோல் இதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா? அதற்காண்டி அதே மாதிரி இந்த சைடு ஒரு முடிச்சு போட்டு வச்சுருப்பாங்க. இதேமாரி செட்டியார்கள் அவர்களும் வச்சுருப்பாங்க. ஏன்னா பேனாவை என்கிட்ட மறந்து வச்சுருவாங்க. அதை மறக்காமல் இருக்கிறதுக்காண்டி இந்த பூணூலில், இந்த கயிறில் ஒரு கட்டு போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ இறந்தவர்களுக்கு வலது பக்கம் அந்த பூணூலை மாற்றி போடுவாங்க. வலது பக்கம் போட்டு இடது பக்கம், சரிங்களா, இடது பக்கம் கீழே தொங்க ஒரு மணிக்கு போட்டு தர்ப்பணம் இதெல்லாம் கொடுப்பாங்க. அது எதற்காண்டி அப்படின்னம்னா, அந்த காலத்தில் படை வீரர்கள், மன்னர்கள் இவங்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த வாள் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, வாளுடைய உரை, அதை தொங்க போடுறதுக்கு இடது பக்கம் தொங்க விடுறதுக்காண்டி அதை ஒரு கயிறு மாதிரி கட்டி இடது பக்கம் வச்சுருந்தாங்க. ஏன்னா போர்க்காலத்தில் போனோன்னே இந்த பக்கம் இப்படி எடுக்க முடியாது. இங்கிட்டு பேனா எடுத்து எழுதலாம், சாவி எடுத்து திறக்கலாம். இந்த இதுக்கு தான் இந்த பக்கம் வசதியாக இருக்கும். ஒரு வீரன் உடனே வாள் எடுக்கணும்னு டக்குன்னு இப்படி தான் எடுப்பாங்க பார்த்துக்கோங்க. அப்போ அந்த கயிறு, சரிங்களா, கயிறு போட்டு அந்த வாளினுடைய அந்த குடியிருப்பு அதை இந்த பக்கம் தொங்க விட்டுருந்தாங்க. எடுத்துன்னு சரக்குன்னு எடுத்து சண்டை போட்டு ஒன்று ஜெயிப்பாங்க, இல்லாட்டி இறப்பாங்க. அந்த இறப்புக்கு ஏற்றவாறு இந்த பக்கம் போட்டதுனால இறந்தவர்களுக்கு இதுதான் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டாண்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக 2 பக்கமே போட்டுக்கலாம், அது தவறு இல்லை. இப்போ பார்த்தோம்னா பூணூலில் ஒரு நிறைய பேர் 3 பிரி போடுவாங்க, 3 நூல் இணைந்தது மாதிரி. அது என்னென்னா, ஒன்று பிரம்மா, ஒன்று விஷ்ணு, ஒன்று சிவன். இவர்கள் சாட்சியாக வைத்து நான் மற்ற தெய்வங்களுக்கு நிவேத்தியம், அதாவது உணவுகளை படைக்கிறேன், அவர்கள் அந்த உணவினுடைய சக்தியை எடுத்துக்கொள்வார்கள் அப்படிங்கிற மாதிரி இப்போ போட்டு ஒரு சில இனத்தவர்கள் மட்டும்தான் நாங்கள் தான் பூணூல் போடணும், நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ கொண்டாந்துட்டாங்க. பூணூல் தத்துவம் இதுதான். ஆனால் ஆக்சுவலாக அந்த காலத்தில் வீரர்கள், மன்னர்கள், அப்புறம் பண்டாரர்கள், ஆசாரிமார்கள், செட்டியார்மார்கள் இவங்க பூரா பூணூல் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் வேற வேறு பக்கம் அதனுடைய தத்துவத்தை தெரிஞ்சு கொஞ்சம் நம்மகிட்ட மறைத்து இந்த மாதிரி நாங்கள் தான் பூணூல் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை. நன்றிங்க.